1895 எடுத்துட்டு வந்த சட்டம் 2013 வரைக்கும் அமல்ல இருந்ததுன்னா அப்ப எவ்வளவு பின்தங்கிய நாடாக இருந்திருப்போம். வெள்ளக்காரன் போன அப்புறம் கூட வெள்ளக்காரன் எடுத்துட்டு வந்த ஒரு அடக்குமுறை சட்டத்தை வச்சு மக்கள் கிட்ட இருந்து எத்தனை விஷயங்களை நம்ம பிடிங்கி எடுத்திருக்கோம். கோர்ஸ் இந்த கேஸ் வந்து சப்ஜுடைஸ் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. இன்னைக்கு விவசாயி அப்படின்னு சொல்ற பேர்ல சில போலி ஆசாமிகள் அவங்க சொந்த நிலத்தையே ரியல் எஸ்டேட்டுக்கு விட்டு இந்த கேஸுக்காக போராடிட்டு இருக்காங்க. இது நாளைக்கு டிஃபென்ஸ் காரிடார்ஸையும் கனெக்ட் பண்ணா இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் காரிடார்ஸ், உதாரணத்துக்கு நொய்டா காரிடார், இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு சென்னை பெங்களூர் காரிடார், இதெல்லாம் கனெக்ட் பண்ணாங்கடான்னா இங்க உற்பத்தி ஆகிற பொருட்களையும் துரிதமா எடுத்துட்டு போக முடியும். நார்த் ஈஸ்ட் வரைக்கும் இதை பிளான் பண்ணியிருக்காங்க. மக்கள் மேம்பாடு ரீதியிலையும் இது பெரிய ஒரு சாதனை தான் இந்தியாவை பொறுத்தவரை. ஏன்னா 10 வருஷத்துல கடப்புல போட்டு இருந்ததை அடுத்த 10 வருஷத்துல பண்ணி காட்டியிருக்காங்கல்ல. 2843 கிலோமீட்டர் அளவுக்கு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களை நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். இந்தியா வந்து நீங்க ஒவ்வொரு டைமும் வந்து இந்தியா மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அடையும் போது அது பல விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிட்டு வரீங்க. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நம்ம நியூக்ளியர் சப்மரைன் ஆகட்டும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பிரம்மோசா விஷயங்கள் ஆகட்டும், அதே மாதிரி பல விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு வரீங்க. இப்ப ரீசெண்டா நம்ம வந்து நியூக்ளியர் ரியாக்டர் கூட சொல்லியிருந்தீங்க. நம்ம ஃப்ரைட் காரிடார், அதாவது அந்த கூட்ஸ் வண்டியை எடுத்துட்டு போகக்கூடிய அந்த ஃப்ரைட் காரிடாரை வந்து ஒரு விரிவடைக்க செஞ்சிருக்காங்க. அதுவுமே மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டா பார்க்கப்படுதே சார். என்ன விஷயம் சார் அதுல? அதாவது இது தொலைநோக்கு பார்வையோடு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கா, அதாவது பாதுகாப்பு ரீதியிலும் சரி, பொருளாதார ரீதியிலும் சரி, எல்லா ரீதியிலும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி கொடுப்பதற்கு ஒரு முக்கியமான கருவியா இந்த திட்டம் அமைந்திருக்கு. இந்த திட்டத்தோட பேர் வந்து டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார். டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்னா புரியுற மாதிரி சொல்லணும்டான்னா, உங்களுக்கு நார்மல் தடத்துல பேசஞ்சர் ட்ரெயினும் போகும், அதாவது மக்கள் போற ட்ரெயின் போவோம், லோக்கல் ட்ரெயின் போவோம், சில நேரங்களில் கூட்ஸ் ட்ரெயினும் அதே ட்ராக் யூஸ் பண்ணும். ஆமா சார். ஆமா, கூட்ஸ் ட்ரெயின் யூஸ் பண்ற ட்ராக்ல அப்ப பேசஞ்சர் ட்ரெயின் டிலே ஆகும். ஆமா சார், ரொம்ப டிலே ஆகும் சார். ஆமா, ஏன்னா கூட்ஸ் ட்ரெயின் வந்து அந்த பெருசா இருக்கும், லென்த் ஓவர் லென்த்தா இருக்கும் சார். 1 கிலோமீட்டர் பக்கமா இருக்கும். இந்தியால கிட்டத்தட்ட ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ அதிகப்படுத்தி இருக்கிறதுனால பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 70% ஆஃப் அவர் ரிசோர்ஸ் வந்து குட்ஸ் ட்ரெயின் மூலமா தான் பாஸ் ஆயிட்டு இருந்து. இன்னைக்கும் கூட ஹெவி மினரல்ஸ், நேச்சுரல் ரிசோர்சஸ், இரும்பு, எஃகு இதெல்லாம் வந்து கூட்ஸ் வழியா தான், கூட்ஸ் வண்டிகள், தொடர் வண்டிகள் மூலமா தான் இது போயிட்டு இருக்கு. இதுக்கு எங்க வந்து அதிகமா இது தேவைப்படுதுறான்னா, நார்த் ஆஃப் இந்தியா, மும்பைல இருந்து டெல்லி, பஞ்சாப் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற விதமா ஒரு டெடிகேட்டட் காரிடார், அதாவது இந்த கூட்ஸ் வண்டிகள் சேவைக்காகவே ஒரு தனியா ஒரு ட்ராக் வேணும், தனி காரிடார் வேணும். அதுல வந்து பேசஞ்சர் வண்டியை டைவர்ட் பண்ணி விடாம வெறும் பொருட்களை மாத்திரமே எடுத்து செல்வதற்கு வழித்தடம் வேணும்னு சொல்லிட்டு, ரயில் வழித்தடம் வேணும்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை 2005 பிளான் பண்ணாங்க. ஆனா அன்னைக்குதான் திரு பிரகாஷ் கரத்னு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் இருந்தார். அவரு ஃபேமஸா சொன்ன டைலாக் ஒண்ணு இருக்கு, we are not barking dogs, we are biting dogs அப்படின்ட்டு. எதுக்கு சார்? ஆமா, யூபிஏ கவர்மெண்ட்டை பார்த்து அவர் சொன்னாரு, கம்யூனிஸ்ட் ஆர் நாட் பார்க்கிங் டாக்ஸ், நான் குலைக்கிற நாய்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, தேவைப்பட்டால் கடிக்கவும் செய்வோம் அப்படின்ட்டு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கூட்டணியில இருந்த காரணத்தானாலேயோ இல்ல அன்னைக்கு இருந்த நேஷனல் அட்வைசரி கவுன்சில் நாக், என்ஏசி, அதுல இருந்த உறுப்பினர்கள், அதுல பல பேர் வந்து அர்பன் நக்சல்களாக கூட இருந்தாங்க. அதுல இருக்க மெம்பர்கள் காரணமாகவோ இல்ல மற்றவர்கள் எல்லாரும் அந்த அரசின் கையாலாகாதத்தனமோ இல்ல அன்னைக்கு இருந்த சட்டத்திட்டங்கள், ஏன்னா 1895 நில கையகப்படுத்தும் சட்டத்தை தான் நம்ம செயல்முறையில வச்சிருந்தோம். மறந்துடக்கூடாது, அதையும் யூபிஏ கவர்மெண்ட் தான் 2013 மாத்தினாங்க. அதுக்கு அவங்களுக்கு அந்த கிரெடிட் கொடுத்தாங்க. 1895 எடுத்துட்டு வந்த சட்டம் 2013 வரைக்கும் அமல்ல இருந்ததுன்னா அப்ப எவ்வளவு பின்தங்கிய நாடாக இருந்திருப்போம். வெள்ளக்காரன் போன அப்புறம் கூட வெள்ளக்காரன் எடுத்துட்டு வந்த ஒரு அடக்குமுறை சட்டத்தை வச்சு மக்கள் கிட்ட இருந்து எத்தனை விஷயங்களை நம்ம பிடிங்கி எடுத்திருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்.
தமிழ்நாட்டுல பூந்தமல்லி அருகில சில கிராமங்கள்ல வந்து அரசாங்கம் நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை எடுத்துட்டு வந்துட்டு 2000 வருஷம் ப்ரொபோஸ் பண்ணி 2001 அதை இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு வந்துட்டு 1200 ஏக்கர்ல துணை நகரம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அதுல 306 ஏக்கர் வந்து கையகப்படுத்தினாங்க முழுமையா. அதுல விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட தொகை என்ன தெரியுமா? 1 லட்சம், 1.25 லட்சம், 1.5 லட்சம். இன்னிய வரைக்கும், நான் சொல்றேன் இந்த நிமிஷம் வரைக்கும் பல விவசாயிகள் இதுக்காக போராடிட்டு இருக்காங்க. அந்த பழைய சட்டத்துல ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்கும். 1, 2, 3, 4. அதுல நோட்டீஸ் நம்பர் 4ன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. 4-1 நோட்டீஸ். அதாவது உன் நிலத்தை நாங்க கையகப்படுத்துறோம்னு சொல்லிட்டு ஒட்டிடுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டிஸ்க்கும் தெரிவிச்சிடுறது. அதை யாரும் பட்டாவை வந்து பட்டாவை வந்து எடுத்துடுறது, ரத்து பண்ணிட்டு கவர்மெண்டோட நிலமா அதை அறிவிச்சு. 6 வந்து பணத்தை வந்து ஒன்னு காம்பன்சேஷன் கொடுக்கறது, 4 காம்பன்சேஷன் கொடுக்கறது, 6 வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிறது. காம்பன்சேஷன்ன்றது வந்து அந்த டைம்ல கொடுத்துட்டு இருந்த காம்பன்சேஷன், வெள்ளக்காரன் கொடுத்துட்டு இருந்த காம்பன்சேஷன். இவங்களா தீர்மானம் எடுப்பாங்க, அரசாங்க அதிகாரிகளா. அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் பிற்காலத்துல சீஃப் செக்ரட்டரி ஆகி அவர் ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கும் போது ரெய்ட் நடந்தது. யார் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருந்தாங்களோ அவர் வந்து பிற்காலத்துல சீஃப் செக்ரட்டரி ஆனாரு. அவர் ஆபீஸ்க்கே வந்து இன்கம் டாக்ஸ் ரைடும் இடி ரைடும் வந்தது. அவ்வளோ சிறந்த அதிகாரி. விவசாயிகளோட தேவை புரியாமல் பிரிட்டிஷ்காரன் எடுத்துட்டு வந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தி விவசாயிகிட்ட இருந்து நிலத்தை புடுங்கி, எதுக்கு இவங்க பில்டிங் கட்டி விற்பாங்களாம். பிசினஸ் பண்றது அரசாங்கத்தோட வேலையா? அதுல வெள்ளக்காரன் தப்பு பண்ணா கூட அதுல ஒரு கிளாஸ் வச்சிருந்தான். முதல் இந்த 4 நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ற தேதிக்கும் காம்பன்சேஷன் பாஸ் பண்ண தேதிக்கும் எடுத்து முடிச்சிட்டான் பாருங்க. அந்த தேதிக்கும், அதாவது காசை கொடுக்குறேன்னு சொன்ன தேதிக்கும் காசை வந்து எடுத்துக்கிட்டு கையில ஒப்படைக்கிற, அதாவது நிலத்தை நான் கையகப்படுத்திட்டேன்னு சொல்ற தேதிக்கும் இந்த அந்த காம்பன்சேஷன் டிசைட் பண்ற கேப் 365 நாள் தாண்டக்கூடாது, ஒரு வருடத்தை. ஆனா இத ஃபாலோ பண்றதே இல்ல. 400 நாள், 420 நாள் இது மாதிரி நடக்குது. இது தமிழ்நாட்டுல மாத்திரம் இல்ல, பல இடங்கள்ல நடந்திருக்கு. அப்கோர்ஸ் இந்த கேஸ் வந்து சப்ஜுடைஸ் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. இன்னைக்கு விவசாயி அப்படின்னு சொல்ற பேர்ல சில போலி ஆசாமிகள் அவங்க சொந்த நிலத்தையே ரியல் எஸ்டேட்டுக்கு விட்டு இந்த கேஸுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா இத விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கு இல்ல, இந்த நிலத்தை வச்சு அவங்க குடும்பம், அதாவது நாளைக்கு இத பிளாட் போட்டு கவர்மெண்ட் பிளாட் போட்டு விற்கிறதுக்கு பதிலா இவங்க பிளாட் போட்டு விற்கலாம் இல்ல, அதுக்காக. இது மாதிரி போலி விவசாயிகளும் இருக்காங்க. சோ அந்த 2013 எடுத்துட்டு வந்த சட்டம் வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்குடான்னா, இப்போ நான் ஏன் இவ்வளவு விரிவான விளக்கம் நான் கொடுத்தேன், 2005 இருந்து 2015 வரைக்கும் இதற்கான நிலத்தை கையகவே படுத்தல, எடுக்கவே முடியல. இந்த டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடாருக்கு 2000 இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் சொல்றேன், 2843 கிலோமீட்டர் மொத்தம். இது வந்து மொத்தம் மெட்டீரியல் காரிடார், ரா மெட்டீரியல்ஸ்ல இருந்து பினிஷ்ட் கூட்ஸ்ல இருந்து இதெல்லாம் பண்ணக்கூடிய காரிடார்ல இது அமைஞ்சிருக்கு. இந்த காரிடார் பஞ்சாப், ஹரியானா, குர்கான், இந்த சைடு மும்பை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரியான காரிடார் இது, மொத்த ஒரு பார்ட் ஆஃப் இந்தியாவை. இந்த காரிடாரை கட்டி அமைக்கிறதுக்கு, மும்பை டு டெல்லி வரைக்கும் கட்டி அமைக்கிறதுக்கு நிலம் வந்து எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டா அந்த சட்ட திருத்த எடுத்துட்டு வராம நிலத்தை கையகப்படுத்த முடியல அரசாங்கத்தால. அதுக்கப்புறம் 2013 ஈக்விட்டபிள் காம்பன்சேஷன் பேக்கேஜ், அதாவது ஊரகப்புறத்துல எடுத்தாங்கடான்னா விவசாய நிலத்தை எடுத்தா 4 மடங்கு காம்பன்சேஷன், நகர்ப்புறங்கள்ல எடுத்தா 2 மடங்கு காம்பன்சேஷன் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்தப்புறம் அதுக்கப்புறம் ஃபாஸ்டா கொஞ்சம் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 2026 கடந்த மாசம்
இந்த காரிடார் அமலுக்கு வந்துள்ளது. என்னைக்குன்னு சொல்றேன், மார்ச் 31, 2026. அதான் ஒரு மாசம் முன்னாடி அமலுக்கு வந்திருக்கு. ஸோ 2843 கிலோமீட்டரும் இன்னைக்கு முழுமையாக கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலமாக கிட்டத்தட்ட எவ்வளவு பொருட்கள் போகுதுன்னு மாத்திரம் சொல்றேன். இது வந்து பேசஞ்சர் லைன்ல போற பொருள் இல்ல, தனியாக இருக்கக்கூடிய வழித்தடம், ரயில்வே தடம். இதன் மூலம் தோராயமா ஒரு நாள் ஒன்றுக்கு 25,000 டன் சுமந்து செல்லும் பெரிய தொடர் வண்டிகள், குட்ஸ் ட்ரெயின்ஸ், வாசுகி எக்ஸ்பிரஸ், ருத்ரா எக்ஸ்பிரஸ் போன்ற எக்ஸ்பிரஸ்கள் 400 சர்வீஸ் போயிட்டு இருக்கு. ஈஸியா அது ஒன்னு 25,000 டன் எடுத்துட்டு போக முடியும். அப்போ பினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், ரா மெட்டீரியல் ஆகட்டும், அதோட கம்பெனிக்கு போய் சேர்றது, அதோட டெஸ்டினேஷன், அதோட இடத்துக்கு போய் சேர்றது, இதெல்லாம் வந்து ஃபாஸ்டா துரிதமா நடந்ததுன்னா டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் கம்மியாகும் போது அப்போ பை ப்ராடக்ட், அதோட அதுல இருந்து வரக்கூடிய பொருளோட விலையும் கம்மியாகுமா ஆகாதா? நிச்சயமா சார், நிச்சயமா. இதால பெரிய அளவு சேமிப்பு நடக்குமா நடக்காதா? இதுக்கு தோதா நான் இதுக்கு முன்னாடியே இன்டர்வியூல சொன்ன மாதிரி எலக்ட்ரிபிகேஷனும் நடந்திருக்கு. இது நாளைக்கு டிஃபென்ஸ் காரிடார்ஸையும் கனெக்ட் பண்ணா, இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் காரிடார்ஸ், உதாரணத்துக்கு நொய்டா காரிடார், சவுத்ல இருக்கக்கூடிய காரிடார், இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு சென்னை, பெங்களூர் காரிடார், இதெல்லாம் கனெக்ட் பண்ணாங்கடான்னா இங்க உற்பத்தி ஆகிற பொருட்களையும் துரிதமா எடுத்துட்டு போக முடியும். நார்த் ஈஸ்ட் வரைக்கும் இதை பிளான் பண்ணியிருக்காங்க இந்த காரிடார். இப்போதைக்கு இது நார்த்ல மாத்திரம்தான் சேவையில இருக்கு. சோ இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல 400 ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு. அதுல ஃப்ரைட் ட்ரெயின்ஸ், முக்கியமான ட்ரெயின் வந்து ருத்ரா எக்ஸ்பிரஸ், ருத்ரா டைப் கூட்ஸ், வாசுகி டைப் கூட்ஸ் ட்ரெயின்கள். இதுல ரெண்டுமே வந்து 25,000 டன் வந்து சுமக்க முடியும். அது இல்லாம ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன் 2 பிரைமரி காரிடார் இப்பயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்றாங்க, மும்பை டு கல்கட்டா. நெக்ஸ்ட் நார்த் சவுத் காரிடார்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்றாங்க, நார்த்ல இருந்து சவுத்துக்கு. இதோட டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆல்ரெடி கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து கொடுத்தாச்சு. இதனால உள்நாட்டு கட்டமைப்பு, உள்நாட்டு அதாவது உற்பத்தி திறன் அட்லீஸ்ட் 3 மடங்கு உயரக்கூடும். ரா மெட்டீரியல் டைமுக்கு போய் ரீச் ஆகிறது வந்து துரிதப்படுத்தப்படும். இது பாதுகாப்பு ரீதியிலும் நமக்கு ஒரு சண்டை காலமோ இல்ல ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வரக்கூடிய காலங்கள்லயோ எண்ணெய், மத்த உதாரணத்துக்கு உணவு, இது எல்லாத்தையும் ஃபாஸ்டா நம்மளால எடுத்துட்டு போய் ரீச் பண்ண முடியும் தேவையான இடங்களுக்கு. இத வந்து ஸ்ரீநகர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணமும் இருக்கு அரசாங்கத்துக்கு. நீங்க மறந்துடக்கூடாது, கோவிட் காலத்துல ஆக்சிஜன் உட்பட எல்லாத்தையுமே ட்ரெயின்ல கேரி பண்ணாங்க. ஆமா சார். சோ இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல ரோட் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ஈக்குவலான ஃப்ரைட் டிரான்ஸ்போர்டேஷனும் அதிகரிச்சதுன்னா, இன்னைக்கு நம்ம கண்டெய்னர் லாரியில காருங்க வந்து ஒரு கண்டெய்னருக்கு பெரிய கண்டெய்னரா இருந்தா கூட எத்தனை 8 கார் 16 கார் தான் டெக்ல ஏத்த முடியும். 2 டெக்கு தான் ஏத்த முடியும், அதுக்கு மேல ஏத்த முடியாது. அதுவே பாதி ரோடு திரும்ப முடியாது. சோ ஆனா ஃப்ரைட் காரிடார்ல கண்டினியூஸா நம்ம வந்து மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ் வந்து ஏத்தி விட முடியும். ஃபவுண்டரிஸ்ல இருந்து மெட்டல், பினிஷ் பண்ண மெட்டல், ரோலிங் ஸ்டீல் மில்ஸ், இதுல இருந்து ஸ்டீல், அயனோர், அலுமினியம், இந்த பொருட்கள் எல்லாம் வந்து ஃபாஸ்டா எடுத்துட்டு போக முடியும். நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் காரிடாருக்கு வந்து இதை கனெக்ட் பண்ணும்போது நம்மளோட பினிஷ் ப்ராடக்ட்ஸ் அது எல்லாத்தையும் ஃபாஸ்டா வந்து எங்கெங்க எடுத்துட்டு போகணுமோ, எந்தெந்த இடத்துக்கு அதை ரீச் பண்ணணுமோ, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரீச் பண்ணக்கூடிய டைம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 21 நாள் வரைக்கும் எடுக்குதான். இதுக்கு முன்னாடி இப்ப அது கம்மியாகும். இந்தியா ஃபுல்லா இது மாதிரி டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் வரதுனால இன்னும் டைம் கம்மியாகும். அரசாங்கத்துக்கு வருமானமும் அதிகரிக்கும். ரயில்வேஸ் மூலமாக வரக்கூடிய வருமானம் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். உதாரணத்துக்கு
குர்கான்ல இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அவனோட கார்ஸை வந்து சவுத் இந்தியாவுக்கு வந்து ரோட் மார்க்கமா எடுத்துட்டு வர்றது போல இது மாதிரி ஃப்ரைட் காரிடார் இருந்தா அது மூலமா அவன் வந்து சீக்கிரமா அனுப்ப முடியுமா இல்ல லேட்டா அனுப்ப முடியுமா? சோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ். ஆனா இதுக்கு பிரச்சனை எங்க வருதுன்னா 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு பஞ்சாப்ல. அதுவும் எல்லாம் ஜனவரி மாசம் ஒண்ணு நடந்திருக்கு. இன்னொன்னு வந்து சொல்றேன். ஜனவரியில ஒண்ணு நடந்திருக்கு. ஏப்ரல் 27ஆம் தேதி ஒண்ணு நடந்திருக்கு. ஒண்ணு ஹரியானா பஞ்சாப் பார்டர், ஷம்பு பார்டர் அப்படின்னுவாங்க. இந்த விவசாயிங்க ப்ரொடெஸ்ட் கூட நடந்து பாருங்க. அங்க இந்த வழித்தடத்தை தார்க்கறதுக்கு முயற்சி நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி சிர்ஹிந்துன்னு சொல்லிட்டு பஞ்சாப்ல ஒரு இடத்துல இந்த வழித்தடத்தை தகர்க்கறதுக்கு முயற்சி நடந்திருக்கு. எல்லையை கனெக்ட் பண்ற மாதிரியும் இந்த காரிடார் அமைக்கப்பட்டுள்ளது. நாளைக்கு ஒருவேளை பெங்கால்ல இந்த காரிடார் போனா கூட சிலிகுரியை கனெக்ட் பண்ற மாதிரியும் இந்த காரிடார் அமைக்க போறாங்கன்ற பேச்சு அடிப்படுது. அங்க அண்டர் கிரவுண்ட் டனலிங் பண்றாங்க. அந்த 21 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்ல வந்து அண்டர் கிரவுண்ட் வழியாவே போற மாதிரி. சோ மொத்த நார்த் ஈஸ்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி. சோ இந்த மாதிரியான காரிடார்ஸ் வந்து டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸ் ஒண்ணு உள்நாட்டு உற்பத்தியை வந்து நார்த்ல இருந்து சவுத்துக்கும் சவுத்துல இருந்து நார்த்துக்கும், உதாரணத்துக்கு ஒரிசா மாதிரி மாநிலங்கள், ஜார்க்கண்ட் மாதிரி மாநிலங்கள், இங்கெல்லாம் வந்து ரா மெட்டீரியல் அதிகம் எடுக்கு. மைன்கள், அதாவது சுரங்கங்கள் அதிகம் இருக்கிறதுனால ரா மெட்டீரியல் கிடைக்கும். ஆனா அதோட பினிஷ் ப்ராடக்ட்டுக்கு வந்து ஈஸ்ட் சைட்ல இருக்கும், பாம்பேல இருக்கும், கர்நாடகால இருக்கும், ஏன் தமிழ்நாட்டுல கூட இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுல வந்து நம்ம மறைமலை நகர்ல இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல், ஏன்னா டெட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏஷியான்னு சொல்லுவாங்க சென்னைக்கு இன்னொரு பேரு, கார் மேனுஃபேக்சரிங்க்கு, ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங். இங்க இருக்கிற ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து ஃபாஸ்டா நெக்ஸ்ட் இடத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். அதே போல இங்க சிவிஆர்டி இருக்கு, காம்பேக்ட் வெஹிக்கிள் ரிசர்ச் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு, ஹெச்விஎஃப் ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரி இருக்கு, சவுத்ல திருச்சி போனீங்கன்னா பெல் இருக்கு. இது எல்லாத்தையும் கூட இது மூலமா கனெக்ட் பண்ண முடியும். அந்த சைடு போனீங்கன்னா பெங்களூர்ல போனீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இருக்கு. இப்படி இந்த சைடு நீங்க பாத்தீங்கன்னா இந்த டுவார்ட்ஸ் ஃப்ரம் சென்னை டு பெங்களூர் ஃபுல்லாவே வந்து டிஃபென்ஸ் காரிடாரா அறிவிச்சிருக்காங்க. ஆனா மேஜரா இது வரைக்கும் எதுவும் வரல. ஒருவேளை இந்த ஃப்ரைட் காரிடாரை டெவலப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா டிஃபென்ஸ் காரிடார் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு ஒரு அனுகூலமான ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு என்ன சொல்றது, சிச்சுவேஷன் அமையும் நம்மளுக்கு. அந்த சிச்சுவேஷன் அமையும் போது நம் பொருட்கள் ரோடு மார்க்கமா எடுத்துட்டு போறதுக்கு பதிலா ரயில் மார்க்கமா எடுத்துட்டு போகும்போது 2 விஷயங்கள் நடக்கும். ஒண்ணு, ஃபியூயல் கன்சம்ஷன் மிச்சமாகும், டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் உருவாயிருக்கிறதுனால. 2வது, நேரம் கம்மியா செலவாகும். 3வது முக்கியமான விஷயம், இந்த மொத்த கட்டமைப்பையும் வந்து எப்ப தேவை இருந்தாலும், போர்க்காலத்திலையும் சரி நார்மல் காலத்திலையும் சரி, நம்ம சேவைகளை வந்து மேம்படுத்திக்க முடியும் தேவைக்கேற்றவர். இது பேரலல் ரூட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். லாஜிஸ்டிக் சப்ளை செயினுக்கு வந்து இது ஒரு தனி, ஏன்னா ராணுவத்துக்கும் சரி ஒரு நாட்டுக்கும் சரி லாஜிஸ்டிக் சப்ளை மேனேஜ்மெண்ட் என்பது ஒரு தனி இது. லாஜிஸ்டிக்ஸ்னா அன்றாடம் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே லாஜிஸ்டிக் கீழே தான் வரும். உதாரணத்துக்கு ஒரு போர் வீரன் போர்க்களத்துக்கு போகணும்னா என்னென்ன லாஜிஸ்டிக் தேவை? குவார்டர் மாஸ்டர் ஜெனரல்னு ஒரு ஆபீசர் இருப்பார். அவரோட வேலை என்ன தெரியுமா? எந்த யூனிட்டுக்கு என்ன விதமான பொருட்கள் தேவை இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பிளட்டூன்லயே வந்து அவங்க எத்தனை ரக துப்பாக்கிகள் எல்எம்ஜி யூஸ் பண்றாங்களா, அவங்க வந்து ஸ்மால் ஆர்ம்ஸ்ல என்ன டைப் ஆஃப் ஸ்மால் ஆர்ம் யூஸ் பண்றாங்க, அதுக்கு என்ன டைப் ஆஃப் புல்லட் அனுப்பணும். மாத்தி புல்லட் அனுப்பிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. கன் இருந்தா கூட சுட முடியாது. ஃபுட் ரேஷனிங் எவ்வளவு அனுப்பணும், ட்ரை ரேஷன் எவ்வளவு அனுப்பணும், வெட் ரேஷன் எவ்வளவு அனுப்பணும், அதுக்கு சப்போஸ் பழுதடைஞ்சிட்டா பொருள் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் அதுக்கு ரீசப்ளை இப்படி பண்ணணும். இதுதான் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட். இந்த டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்ல ஒரு முக்கியமான கருவி. எந்த ஒரு நாட்டுக்கும் மொபிலைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம உற்பத்தி பண்றது ஒரு விஷயம், உற்பத்தி பண்ண பொருட்களை எல்லா இடத்துக்கும் ரீச் பண்ண வைக்கணும்.
அப்பதான் மொபிலைஸ்டுன்னு அர்த்தம். அப்பதான் அது வந்து போய் சேருது. யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேருது. எதுக்கு இந்தியா வந்து அங்கங்க ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா குடோன்ஸ் திறந்து வச்சிருக்காங்க அரசாங்கம். அங்க இருக்கிற அந்த பர்டிகுலர் லோக்கல் ஏரியாவுக்கு வந்து அது எஃப்சிஐ குடோன்ல இருந்தா ரேஷன் போய் ஆகணும். அது எது வழியா வருது? இந்த கூட்ஸ் ட்ரெயின் வழியா வருது. இந்த கூட்ஸ் ட்ரெயின் வந்து பேசஞ்சர் ட்ரெயின்லயே அதையும் விட்டுட்டு இருந்தா, இப்ப டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் வரதுனால அதுக்கன்ட்டு தனி பேசேஜ், அதுக்கன்ட்டு தனியா ரூட். சோ உணவுல இருந்து, கார்கள்ல இருந்து, ரா மெட்டீரியல் எல்லாமே வந்து இது மூலமா வரதுனால, இதுக்கன்ட்டு தனியா நம்ம வந்து டெடிகேட் பண்றதால, சவுத்ல உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் நார்த்ல போய் டைம் பவுண்டா போய் சேரும். நார்த்ல உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் சவுத்துக்கு டைம் பவுண்டா வரும். எங்கேயுமே வந்து உதாரணத்துக்கு வெள்ளம் இல்ல வேற ஏதாவது பேரிடர், கரெக்ட் சார். டிசாஸ்டர் டைம்ல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப. அதுவும் இல்லைன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, இது எது இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த ட்ரெயின் சேவை வந்து இந்தியாவை முழுமையா கனெக்ட், எப்படி கோல்டன் குவாட்ரிலேட்டர் இந்தியாவை முழுமையா கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிச்சோ, இது லாஜிஸ்டிக்கல் கோல்டன் குவாட்ரிலேட்டர். இதனால என்ன ஆகும்? ஆன் ரோடு இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் கணிசமாக கம்மியாகும். அப்போ எண்ணெய் யூஸ் பண்ணி செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் ஓட தேவை கம்மியாகும், டீசல் கன்சம்ஷன் கம்மியாகும். ஏன்னா இதெல்லாம் எலக்ட்ரிஃபைட் ரூட்ஸ். ஆமா சார். சோ கம்மியாகும். இதனால பெரிய அளவுக்கு பணம் சேமிக்க முடியும் அரசாங்கத்தால். ஆனா இத வந்து சீர்குலைக்கிறதுக்கு எப்பயுமே எந்த நாட்டுல போய் பார்த்தாலும் இது மாதிரியான லாஜிஸ்டிக் விஷயங்களை வந்து சீர்குலைக்கிறதுக்கு எப்பயுமே எதிரி நாடு வந்து முயன்றுட்டே இருக்கும். உங்களோட இண்டஸ்ட்ரியல் எபிலிட்டியை தான் முதல்ல அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. அதோட நீட்சி தான் பஞ்சாப்ல நடந்துட்டு இருக்கிற 2 அட்டெம்ப்ட். அதோட நீட்சி தான் அதுக்கப்புறம் நடந்த சில விஷயங்கள். அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில ஏதோ நடக்குது, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களே, அதை இதையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. எதுக்கு 7 பேர் வந்து இங்க வர வேண்டியதா போச்சு, அங்க வந்து ஆட்சி கவுரும் அபாயம் ஏன் ஏற்பட்டது, அங்க இருக்கும் ஆட்சி எதனால வந்து அங்க இருக்க ஆட்சி வந்து நாட்டுக்கு அச்சுறுத்தலா மாறக்கூடும், ஏன் ஒரே இந்த கேப் ஆஃப் 4 monthsக்குள்ள ஒரே மாநிலத்துல இது மாதிரி புதுசா ஓபன் பண்ணிருக்க ரூட்டை டார்கெட் பண்ணி எதுக்கு நாச வேலை நடந்திருக்கு, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க. அரசியலும் பாதுகாப்பும் எப்பயுமே பின்னி பிணைஞ்சுதான் இருக்கும். அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லைன்னா பாதுகாப்பு அடிவாங்கும், பாதுகாப்பு அடி வாங்கினாலும் அரசியல் ஸ்திரத்தன்மை அடிவாங்கும். சோ ரெண்டும் வந்து 2 sides ஆஃப் த காயின். ரெண்டும் ஒரு செயினோட லிங்க் மாதிரி. ஒன்னு உடஞ்சா கூட இன்னொன்னு உடஞ்சிரும், விட்டுரும், ஓடாது. சோ இந்த பர்டிகுலர் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் இஸ் a strategic achievement ஃபார் இந்தியா. பாதுகாப்பு ரீதியிலையும், பொருளாதார ரீதியிலும், இன்னும் சொல்ல போனா வர்த்தக ரீதியிலையும், மக்கள் மேம்பாடு ரீதியிலையும் இது பெரிய ஒரு சாதனை தான் இந்தியாவை பொறுத்தவரை. ஏன்னா 10 வருஷத்துல கடப்புல போட்டு இருந்தத அடுத்த 10 வருஷத்துல பண்ணி காட்டியிருக்காங்கல்ல. 2843 கிலோமீட்டர் அளவுக்கு, பிளஸ் நார்த் சவுத்தையும் கனெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதெல்லாம் ஒரு அரசாங்கத்தின், இன்னைக்கு ரோடுகள் வைடன் ஆகுது, புது ஏர்போர்ட்டுகள் வருது, ஸ்ரீநகர் வரைக்கும் ட்ரெயின் போகுது, நார்த் ஈஸ்ட் வரைக்கும் ட்ரெயின் போகுது, கட்ட முடியாம கட்ட தொடங்கி முடிக்காம விட்டிருந்த பல்வேறு வழித்தடங்கள், பல்வேறு ரயில் பாதைகள் எல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு, சாலைகள் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அரசாங்கம் வரி ஏத்திருச்சு, பெட்ரோல் விலை ஏத்திருச்சுன்னு எல்லாம் சொல்றோம். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கரெக்ட் சார். அடுத்து உங்களுக்கு 1000 ரூபாய் உங்க பாக்கெட்ல கொடுத்தா சந்தோஷமா வாங்கி போட்டுக்கிட்டு போயிடுவீங்க. ஆனா ரோடு போட்டா அது கணக்கு இல்லைன்னு சொல்லிடுவீங்க. இது மாதிரி ட்ரெயின் ட்ராக் போட்டு உங்களுக்கு விலை கம்மியா வந்ததுன்னா, பொருளோட விலை, டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் கம்மியாகும் போது பொருளோட விலை கம்மியாச்சுன்னா அது வந்து உங்க கணக்குல வராது. கண்ணுக்கு தெரியாம வரக்கூடிய லாபங்களை வந்து ஒதுக்கிடுவீங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு வர 5 ரூபா மாத்திரம் சந்தோஷமா எடுத்துப்பீங்க. அதாவது யாராகட்டும் உங்க ஓட்டை வந்து, ஓட்டு போட்டதுனால தைரியமா சொல்லலாம், இப்போ 500 ரூபாய்க்கு, 1000 ரூபாய்க்கு, ஏன் 10,000 ரூபாய்க்கே கூட ஓட்டை வந்து நம்ம போட்டிருந்தோம்னா, நான் எல்லாருக்கும் சொல்றது, ஒரு ஓட்டை வந்து 10,000 ரூபாய் இன்டூ 5 வருஷம்
அதாவது 365 நாள் இன்ட்டு 5 போடுங்க, எவ்வளவு நாள் வருது? அத போட்டு அத்தனை நாள 10,000 ரூபாய் மேல போட்டு கீழே அத்தனை நாள போடுங்க, எவ்வளவு வருது பாருங்க. பிச்சை எடுத்தா கூட எக்ஸ்ட்ரா காசு வரும். எல்லோரும் மின்னாட்டு மன்னர். அரசாங்க அதாவது அரசு என்பது மக்களின் ஊழியன், மக்களின் சேவகன். பிரஜை என்பவன் அரசன். அதாவது அரசன் அவன் கிட்ட சேவகன் கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு அவன் இவன் முன்னாடி கைகட்டி நிக்கிற ஒரே கேலி கூத்து என்பது மக்கள் ஓட்டுக்காக பணம் வாங்குவது. நியாயமா? தர்மமா? சரி, வாங்குறது வாங்காத அவங்க இஷ்டம். இத சிந்திச்சு பாரு. கரெக்ட் சார். சார் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்க பொன்னான நேரத்தை இளைய பாரலம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த்.